ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களோ ஒரு ஆன்மீக தாள்களையும் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதா இன்ட்ரெஸ்ட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்குவீங்க. 2026 ஜூன் மாதத்தில் ஒரு முக்கியமான நாளானது வர இருக்கு. அதுவும் ஒரு எச்சரிக்கையான நாள், ஒரு சூறாவளி நாள் என்று சொல்லலாம். அது என்ன நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஜூன் மாதம் 29ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதத்துடைய 15ஆம் நாள், கிழமை அன்னைக்கு திங்கக்கிழமை. இது சாதாரண நாள் தான், இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம். இந்த நாளில் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி முழுசாக நிறைஞ்ச ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி கரெக்டாக சந்திரனுக்கு உகந்த திங்கக்கிழமை வர்றதுனால இந்த பௌர்ணமி சந்திர கிரக பௌர்ணமி என்று அழைக்கப்படுது. இந்த பௌர்ணமியில் கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான முறையில் அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மாற்றங்களும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த பௌர்ணமியில் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த பௌர்ணமி நிலை என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்ல போகிற. பௌர்ணமி கண்டமா, பௌர்ணமி கண்டம் இல்லையா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்கள் ராசிக்கு புட்டு வைக்க போகிற. ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. இதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். அதோடு இந்த பௌர்ணமி பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த ஒரு நாள் அப்படிங்கிறதுனால பரிகாரமும் செய்யலாம். அது என்ன பரிகாரம் செய்யணும், அதை செய்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு பரிகாரத்தை பார்க்கலாம். வாங்க. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி பலன்கள் கடக ராசிக்கு என்ன சொல்லுதுன்னா, கிரகங்களால் வச்ச குறி தப்பாதா. அதுவும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு ஜூலை 1 ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்குமா? பேச்சு தான் பிரச்சனையாக இருக்குமா? அதனால் பேச்சை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கணுமா? ஸோ எப்படியெல்லாம் குறைக்கணும், என்ன மாதிரி குறைக்கணும், இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான தாள்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஜூன் 29ஆம் தேதி ஆணி மாத பௌர்ணமி பிறக்க இருக்கு. இந்த ஆணி மாத பௌர்ணமி ஆரம்பிக்கும் போது புதன் தனது சொந்த வீடான மிதுன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சூரியனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறாங்க. இதனால் புதத்திய யோகம் உருவாகுது. செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ள நிலையில் இந்த பௌர்ணமி துவங்குது. அதோடு குரு சுக்கிரன் கடக வீட்டில் அமர்ந்திருக்கிறார். மகர வீட்டை குரு சுக்கிரன் பார்க்கிறார். அப்புறம் கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் இந்த பௌர்ணமியில் இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த பௌர்ணமி கிரகநிலைகள் அமைகிறது. ஜூன் 29ஆம் தேதி புதன் கடகத்தை நோக்கி குரு சுக்கிரன் புதன் இணைய போகிறது. அதே 29ஆம் தேதி செவ்வாய் 7ஆம் பார்வையை விருச்சிகத்துக்கு கொடுக்க போகிறது. இந்த பௌர்ணமியில் இதனால் பத்ர ராஜயோகங்கிற ஒரு சிறந்த ராஜயோகம் உருவாகுது. இந்த கிரக அமைப்புகள் தான் உங்கள் கடக ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள் குறித்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ கடக ராசிக்காரங்க இவ்வளோ நேரம் கிரகங்கள்லாம் எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ உங்களுக்கான பலனை சொல்கிறேன். இந்த பலனை தெரிஞ்சுக்குங்க. இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, கடக ராசிக்காரங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் என்னங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். கடக ராசிக்காரங்களுக்கு ஆணி மாத பௌர்ணமி மிகவும் சிறப்பான மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய பௌர்ணமியாக அமையலாம் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்படுது. குரு மற்றும் சுக்கிரன் உங்கள் ராசியில் இணைந்து இருப்பதால் ராஜயோக பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இந்த பௌர்ணமியில் அதிகம் உங்கள் ராசிக்கு இருக்குது. அதோடு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முயற்சிகள் இந்த பௌர்ணமியில் நிறைவேறுவதோடு தொழில், வியாபாரம் மற்றும் பொருளாதார விஷயங்களில் சாதகமான மாற்றம் உருவாகும். இந்த மாதிரி சாதகமான மாற்றம் உருவாகும் போது அந்த மாற்றத்தை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தொழில் வியாபாரத்தில் பொருளாதார விஷயங்களில் நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் போது அந்த மாற்றங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப செயல்படும் போது நிறைய உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். ஸோ கடக ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் வைத்து பார்க்கும்போது இந்த மாதிரி நிறைய சிறப்பான மற்றும் முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு பௌர்ணமியாக இருக்குன்னு சொன்னால்
அது மிகையாகாத ஒரு உண்மை. அப்புறம் விரயம் கொஞ்சம் வரும், அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குங்கிறதுனால செலவுகளை பார்த்து பார்த்து பண்ணுங்க. குரு 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை செய்வதால் பூர்வ புண்ணியஸ்தானம் இந்த பௌர்ணமியில் வலுக்கும். அதோடு 9வது இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் நிறைய பாக்கியங்கள் பௌர்ணமியில் உண்டாகும். அப்புறம் ஜூன் 29ஆம் தேதி அந்த பௌர்ணமிக்கு பிறகு பேச்சில் மட்டும் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கும். குடும்ப விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இல்லைன்னா உங்களுக்கு தான் ஆபத்து வரும். ஸோ கவனமாக இருக்க பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா தொழிலில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இந்த பௌர்ணமியில் ஏற்படும். அப்போ வங்கி கடன்கள் கேட்டிங்கன்னா வங்கி கடன்கள் கிடைப்பதற்கான யோகம் உண்டாகும். புதிய தொழில் முனைவருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் சூரியன் 11வது இடத்துல இருக்கும்போது தூக்கத்தில் நிறைய தொந்தரவுகள் ஏற்படும். அதனால் தூக்கம் வருவதற்கு எக்ஸசைஸ், தியானம் போன்றவற்றை செய்யுங்க. அப்புறம் சனியின் அமைப்பு நன்றாக இருக்குது. வேலையில் இருந்த தொய்வு இந்த பௌர்ணமியில் நீங்கும். அதே சமயம் வேலை பளு அதிகரிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஸோ பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா அந்த வேலை பளு உங்களுக்கு குறையும். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் பேச்சில் உங்கள் ராசிக்காரங்க மிகுந்த கவனமாக இந்த பௌர்ணமியில் இருக்க வேண்டும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், பேச்சில் மிகுந்த கவனமாக இருங்க. 5வது இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்து, குழந்தை பாக்கியம், கௌரவம், கீர்த்தி, செல்வாக்கு இது எல்லாமே உண்டாகும். நிறைய கடகராசினருக்கு திருமண யோகம் உண்டாகும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரக்கூடிய யோகம் உண்டாகும். அதோடு கணவன் மனைவிக்குள் அந்யோன்யங்கிறது அதிகரிக்கும். ஸோ இந்த பௌர்ணமிக்கு பிறகு இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு மாற்றம் ஏற்படும்ங்கிறது குறிப்பிடப்படுது. அதோடு இந்த பௌர்ணமியில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பணவரவு உங்களுக்கு அபரிவிதமாக இருக்கும். தூங்க விடாமல் வேலை செய்வதற்கான சூழல் ஏற்படும், அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும். வெளிமாநிலம், வெளிநாடு செல்வதற்கான யோகம் உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நல்லது. பிள்ளைகள் மூலமாக நன்மைகள், சந்தோஷங்கள், கௌரவங்கள், புகழ்கள் இது எல்லாமே ஏற்படும். இதோட திருமண யோகம் ஏற்படும். காதல் மற்றும் திருமணத்திற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் 29ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 12ஆம் தேதிக்குள் நீங்கள் நினைத்தவை எல்லாம் நடக்கும். அதுக்கான காலகட்டம் இந்த பௌர்ணமி. ஜூலை 1ஆம் தேதி முதல் உங்களுக்கு வெற்றி கொடி காட்டக்கூடிய காலகட்டமாக பௌர்ணமி இருக்குது. பிறமொழி மதம் பேசக்கூடிய அமைப்பில் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தாங்க அதிர்ஷ்ட பலன்கள் உங்கள் கடக ராசிக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு ஆணி பௌர்ணமியில் செல்வம் வள உயர என்ன வழிபாடு செய்யணுங்கிறத சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. பௌர்ணமி நாளில் பிரபஞ்ச சக்தி, தெய்வ சக்தி அதிக அளவில் வெளிப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதாவது இந்த தெய்வ சக்தி பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கும். அதனால தான் பௌர்ணமி வழிபாடு செய்வதுக்குரிய சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் சொல்ல போகிறேன். அதிலும் சித்திரை, தை, கார்த்திகை உள்ளிட்ட குறிப்பிட்ட சில மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி கூடுதல் சிறப்புடையது என்று சொல்லலாம். இந்த நாட்களில் நம்மளுடைய வேண்டுதல்கள் எதை முன்வைத்தாலும் அது அப்படியே நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் ஆணி மாத பௌர்ணமியை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய தவறவிடக்கூடாத பௌர்ணமி நாள் என்று சொல்லலாம். ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சிறப்பானதுங்கிற மாதிரி ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை மாதத்தில் தன்னுடைய பயணத்தை வடக்கு நோக்கி தூங்கக்கூடிய சூரிய பகவான் ஆணி மாதத்தில் தான் நிறைவு செய்வார். தை முதல் ஆணி வரையிலான இந்த காலத்தையே உத்தராயண காலம் என்று சொல்லப்படும். அதிலும் இந்த ஆண்டு மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் உகந்த, மெயினாக சந்திரனுக்கு உகந்த திங்கட்கிழமை பௌர்ணமி இணைந்து வர்றதுனால இதை தவறவிடக்கூடாது. இது ஒரு அபூர்வ பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு மகாலட்சுமிக்கு ஏலக்காய் மாலையை போட்டு வழிபாடு செய்யணும். இதுதாங்க பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஸோ இந்த தகவல்களை நீங்கள் இப்போ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். அதனால் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடித்த உடனே இன்னொன்று மறக்காமல் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.